திருமண இரவில் நான் என் மனைவியின் கருப்பு முகத்தை பார்த்தபோது மிகவும் கோபமடைந்தேன். அவளை விவாகரத்து செய்ய முடிவு செய்தபோது அவள் என் காலில் விழுந்து, நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், நான் வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில் இருந்து கொள்கிறேன் என்று கூறினாள். பின்பு நான் ஒரு அழகான பெண்ணை மணந்து அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். முதல் மனைவி பணிப்பெண்ணாக மாறி அவளுக்கு சேவை செய்ய தொடங்கினாள். வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர், ஏனெனில் அவர்களுக்கு இலவச பணிப்பெண் கிடைத்திருந்தாள். ஆனால் ஒரு இரவில் திடீரென நான் வெளியே நின்று அமைதியான பார்வையுடன் என் வீட்டு கதவை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று ஏனோ கதவை திறந்து உள்ளே செல்ல தைரியம் வரவில்லை. அருகில் உள்ள கோவிலிலிருந்து பஜனை ஒலி எதிரொலித்தது. நான் வானத்தை நோக்கி பார்த்தேன். குளிர்கால மாலை விரைவில் இரவின் கருமையாக மாறிக்கொண்டிருந்தது. நான் ஆழமாக மூச்சு விட்டேன். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறுதியாக என் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. வேறு எங்கும் எனக்கு இடமில்லை. கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். வீடு எப்போதும் போல பளபளப்பாக இருந்தது. மார்பிள்ஸ் தரையில் என் நிழல் தெரிந்தது. மாலை நேரத்திலும் வீட்டில் எங்கும் தூசு இல்லை. வீடு பலமுறை சுத்தம் செய்யப்பட்டது போல இருந்தது. என் காலணிகள் மண்ணால் அழுக்காக இருந்தன. நான் முன்னேறிய போது தரையில் என் காலடி தடங்கள் உருவாகின. வாழ்க்கையின் அறைக்குள் நுழைந்தவுடன் என் பார்வை உள்ளே இருந்த காட்சியில் பதிந்தது. அங்கு உற்சாகம் நிறைந்திருந்தது. என் மனைவி சிவப்பு உடையில் அலங்கரித்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கையில் தேநீர் கோப்பை இருந்தது. அவளை பார்த்தவுடன் என் உதடுகளில் புன்னகை பரவியது. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு குழந்தையின் தாயாக இருந்தாலும் அவளின் அழகில் எந்த குறையும் இல்லை. என்னை பார்த்தவுடன் அவள் என்னை அருகில் அமர சைகை செய்து சமையலறையை நோக்கி குரல் கொடுத்தாள். ஜோதிகா, அஜித்திற்கும் ஒரு தேநீர் கொண்டு வா. நான் அமைதியாக அவள் அருகில் அமர்ந்தேன். இன்று என் மனம் மங்கியிருந்தது. என் மனைவி என் முகத்தை பார்த்து ஏதோ புரிந்து கொண்டிருந்தாள். அவள் புரிந்து கொண்டு இதர பேச்சுகளால் என் கவனத்தை திசை திருப்ப முயற்சித்தாள். ஒருவேளை நான் எதனால் கவலைப்படுகிறேன் என்று அவளுக்கு யூகம் இருந்திருக்கலாம். சிறிது நேரத்தில் ஜோதிகா தேநீர் கோப்பையுடன் சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்தவுடன் நான் திடுக்கிட்டேன். ஆனால் அவள் அமைதியாக தேநீரை வைத்துவிட்டு திரும்பி சென்றாள். என் மனைவி அவளுக்கு மாலை உணவிற்கான நீண்ட பட்டியலை கொடுத்தாள். ஜோதிகா தலையசைத்து சமையலறை நோக்கி திரும்பினாள். வழியில் தரையில் கிடந்த பொம்மைகளை எடுத்து மேசையில் வைத்தாள். என் பார்வை அவளை தொலைவு வரை பின்தொடர்ந்தது. ஆனால் இப்போது நான் செயலற்றவனாக இருந்தேன். தேநீர் கோப்பை கையில் இருந்தது. ஆனால் நான் எங்கோ தொலைந்தவனாக இருந்தேன். மாலை உணவு மிகவும் சுவையாக இருந்தது. ஜோதிகாவின் கைகளில் ஏதோ மந்திரம் இருந்தது போல இருந்தது. என் மனைவி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். நான் மௌனமாக அவள் பேச்சுக்கு பதிலளித்தேன். உணவு முடிந்தவுடன் நான் விரைவாக தூங்க சென்றேன். மனதில் ஏதோ பாரம் இருந்தது. பல முறை புரண்டுபடுத்தும் தூக்கம் வரவில்லை. என் மனைவி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். உறங்கும் போதும் அவளின் அழகான முகத்தை பார்ப்பது கடினமாக இருந்தது. நான் அமைதியாக எழுந்து அறையில் இருந்து வெளியே வந்தேன். அறையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்த போது என் காதில் ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. அந்த ஒலி வந்த திசையை நோக்கி என் கால்கள் தானாக நகர்ந்தன. அறையின் கதவு திறந்திருந்தது. நான் மெதுவாக கதவை தள்ளினேன். முன்னால் இருந்த காட்சியை பார்த்தவுடன் என் உதடுகளில் இருந்து ஒரு மூச்சடைத்த கூச்சல் வெளிப்பட்டது. நான் பார்த்தவை என்னை தடுமாற செய்தன. இதனால் தான் இன்று என் மனம் கனமாக இருந்தது. இது ஒரு அறியப்படாத பயம் காலையிலிருந்து என்னை பிடித்து வைத்திருந்தது. இன்று அந்த பயத்தை நான் என் கண்களால் உண்மையாக பார்த்தேன். பின்னோக்கி ஓடி நான் என் அறைக்கு திரும்பினேன். என் மூச்சு நிற்கவில்லை. வியர்வை வழிந்தது. இந்த குளிர்காலத்திலும் என் உடலில் அணிந்திருந்த உடைகள் குத்துவது போல உணர்ந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. கண்ணீர் நிற்கவே இல்லை. இந்த இரவின் அமைதியில் ஒரு வலிமையான ஆண் அழுது கொண்டிருப்பதை யாராவது பார்த்திருந்தால் என்ன நினைத்திருப்பார்கள்? ஆனால் உண்மை என்னவென்றால், கடந்த காலம் என்னை முழு வலிமையுடன் உலுக்கியது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறாமல் இருக்க முடியவில்லை. அது என் வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக மாற்றியது. நான் இங்கிலாந்தில் படித்து திரும்பியிருந்தேன். என் ஆளுமையில் ஒரு தனித்துவமான பளபளப்பு இருந்தது. நான் காற்றில் பறப்பது போல உணர்ந்தேன். மொத்த குடும்பத்திலும் என்னுடன் போட்டியிடக்கூடிய ஒரு ஆண் கூட இல்லை. இங்கு மக்கள் இந்தியாவில் படிக்கவே ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களை இளம் வயதிலேயே பட்டறை அல்லது காய்கறி கடையில் நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் என் பெற்றோர்கள் கடின உழைப்பு செய்து என்னை இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்பினார்கள். நானும் திறமையானவனாக இருந்ததால் உதவித்தொகை பெற்றேன். 4 ஆண்டுகள் இங்கிலாந்தில் படித்த பிறகு நான் முற்றிலும் மாறிவிட்டேன்.
என் திரும்புதலை கொண்டாட அம்மா முழு குடும்பத்தையும் விருந்துக்கு அழைத்திருந்தார். குடும்பத்தின் மூத்த பெண்கள் என் நெற்றியை முத்தமிட்டு எனக்காக பிரார்த்தனை செய்தனர். நான் எல்லாம் புரிந்து கொண்டேன். இளம் பெண்கள் மறைந்திருந்து என்னை பார்த்து ஒருவருக்கொருவர் சைகை செய்து கொண்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் நான் அவர்களின் மருமகனாக வேண்டும் என்பது அவர்களின் ஆசையாக இருந்தது. இந்த எண்ணம் என்னை சற்று ஆணவமாக்கியது. ஏன் ஆணவம் வராமல் இருக்கும்? நான் அழகாக இருந்தேன், படித்தவன். இந்தியாவுக்கு வந்தவுடன் சிறந்த வேலை கிடைத்தது. இப்போது வீட்டில் பணம் பெருக்கெடுத்து ஓடுவது போல இருந்தது. இவை அனைத்தும் என் ஆளுமையில் ஒரு விசித்திரமான ஆணவத்தை நிரப்பியது. விருந்தின் போது பல இளம்பெண்களின் பார்வைகள் என் மீது பதிந்ததை உணர்ந்தேன். ஆனால் நான் தலையை அசைத்து விட்டேன். திருமணம் செய்தால் என் விருப்பப்படி எனக்கு சமமான ஒரு பெண்ணைத்தான் மணப்பேன். இந்த எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. விருந்து முடிந்தவுடன் அம்மா பாத்திரங்களை சுத்தம் செய்யும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் எனக்காக பல முறை பிரார்த்தனை செய்தார். இந்த குடும்பம் முன்பு எங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஆனால் இப்போது என் மகன் கல்வி அறிவு பெற்றவுடன் எல்லோரும் எங்களை பின்தொடர்கிறார்கள் என்று பெருமையாக கூறினார். நான் புன்னகைத்தேன். பின்னர் அவர் அப்பாவிடம் அமர்ந்து ஒரு உறவினர் எனக்கு தங்கள் மகளை மணமுடிக்க விரும்புவதாக கூறினார். எனக்கு கோபம் வந்தது. அம்மா, எனக்கு பெண் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நான் என் விருப்பப்படிதான் திருமணம் செய்வேன் என்று கூறினேன். ஆனால் அம்மாவின் முகம் வாடிவிட்டது. எச்சரிக்கை, உன் விருப்பப்படி எங்கிருந்தோ ஒரு பெண்ணை கொண்டு வராதே. திருமணத்திற்கு முன் பெண்ணின் குணம், குடும்பம் எல்லாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக பெண் வீட்டுக்கு கட்டுப்படுபவளாக இருக்க வேண்டும். எனவே நான் என் விருப்பப்படிதான் திருமணம் செய்வேன். நீ கவலைப்படாதே. உனக்கு வைரம் போன்ற பெண்ணை தேடி கொண்டு வருவேன் என்று அம்மா கூறினார். நான் புன்னகைத்தேன். நான் வைரம் போன்ற பெண்ணை தான் விரும்பினேன். அப்போது என் மொபைலில் ஒரு அழைப்பு வந்தது. மொபைலை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். ஆனால் மனம் இன்னும் அம்மாவின் பேச்சில் மூழ்கியிருந்தது. திருமண கனவுகள் என் மனதில் முன்பே இருந்தன. எந்த இளைஞனுக்கு திருமண ஆசை இருக்காது? நல்ல வீடு, நல்ல கல்வி, பணத்திற்கு பஞ்சமில்லை. இப்போது ஒரு அழகான மனைவியின் பற்றாக்குறை மட்டுமே எனக்கு இருந்தது. அவள் என்னுடன் கால் பதித்து கால் வைத்து நடக்க வேண்டும். ஒரு நாள் வேலையிலிருந்து வீடு திரும்பிய போது வீட்டில் அசாதாரணமான பரபரப்பு தெரிந்தது. என் அறையில் நுழைந்த போது வயது மூத்த பெண் என் முன்னால் அமர்ந்திருந்தாள். அவள் எழுந்து என் நெற்றியை முத்தமிட்டாள். நான் கவனமாக பார்த்தேன். அவள் முகம் ஓரளவு அறிமுகமாக தோன்றியது. கேள்வியுடன் அம்மாவை பார்த்தேன். அம்மா புன்னகைத்து, இவள் உன் பெரியம்மா, வேறு நகரத்தில் வசிக்கிறவள். நீ இங்கிலாந்தில் இருந்து வந்த செய்தி கேட்டு உன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என்று கூறினார். பெரியம்மா என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அவருடன் அவரது கணவரும் இருந்தார். அவர் நல்ல மனிதராக தோன்றினார். ஆனால் அவர்களின் தோற்றத்தில் இருந்து அவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை என்பது தெரிந்தது. அவர்களின் உடைகள் எளிமையாகவும் ஆனால் சுத்தமாகவும் இருந்தன. அப்பா அவர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அம்மாவும் தொடர்ந்து உணவு பானங்களை வைத்தார். இது எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. ஏனெனில் அம்மா இதற்கு முன் தன் மாமியார் குடும்பத்தினருக்கு இவ்வளவு உபசாரம் செய்ததில்லை. ஆனால் நான் தோள்களை உயர்த்தி என் அறைக்கு சென்றேன். வெளியே நீண்ட நேரம் கூட்டம் கூடியிருந்தது. அனைவரும் சிரித்து கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். மறுநாள் காலை நான் வேலைக்கு சென்றேன். திரும்பி வந்தபோது அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். பெரியம்மா தங்கள் மகளை எனக்கு மணமுடிக்க விரும்புவதாக கூறினார். நான் ஆணவத்துடன் புன்னகைத்தேன். மக்கள் இப்போது வீட்டிற்கு வந்து தங்கள் மகள்களை எனக்கு மணமுடிக்க தயாராக இருந்தனர். அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த உறவுக்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. நான் அந்த பெண்ணை பார்க்கவும் அவளை சந்திக்கவும் விரும்பினேன். இதை அம்மாவிடம் கூறிய போது அவர் சிரித்து, கவலைப்படாதே, நான் அவளை பார்த்து விட்டேன். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் எதிர்பார்ப்புகளுக்கு முழுமையாக பொருந்துவாள். அவர்கள் வேறு நகரத்தில் வசிக்கிறார்கள், ஏழைகளாகவும் இருக்கிறார்கள். எனவே அங்கு சென்று அவளை பார்ப்பது சாத்தியமில்லை என்று கூறினார். நான் விரைவில் உனக்கு திருமணம் செய்ய விரும்புகிறேன். என் வயதான எலும்புகளுக்கு உன் நடத்தைகளை தாங்கும் சக்தி இல்லை. உன் மனைவி வந்தவுடன் உன்னை பராமரிப்பாள் என்று அம்மா கூறினார். அவரின் பேச்சை கேட்டு நான் மறுக்க முடியவில்லை. என் அம்மா இவ்வளவு விரைவாக எதையும் விரும்புவதில்லை என்று எனக்கு தெரியும். அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புகழ்ந்தால் அது உண்மையாகவே நல்லதாகத்தான் இருக்கும். நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். உடனடியாக வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. நான் எப்படியாவது என் வருங்கால மனைவியுடன் பேச முயற்சித்தேன். ஆனால் அவளிடம் மொபைல் கூட இல்லை. அவள் இப்படி யாரையும் சந்திப்பதில்லை என்று தெரிந்தது. நான் என்னை தேற்றிக் கொண்டேன். திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன.
அலுவலகத்தில் என் நண்பர்கள் அனைவரும் என் திருமண செய்தியை அறிந்து வாழ்த்துக்கள் கூறினர். அவர்கள் அனைவரும் உயர்ந்த தரத்தில் இருந்தவர்கள். எனவே நகரின் மிகப்பெரிய மண்டபத்தில் என் வரவேற்பு விழாவை ஏற்பாடு செய்தேன். நான் என் மனைவியுடன் மேடையில் செல்லும்போது எல்லோரின் பார்வையும் என்னை நோக்கி இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். திருமண நாளும் வந்தது. நான் இதயம் திறந்து பணம் செலவு செய்தேன். மணப்பெண்ணின் ஒவ்வொரு அலங்காரமும் அற்புதமாக இருந்தது. நாங்கள் மணமக்கள் கூட்டத்துடன் வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. பயணத்தின் சோர்வு எங்கள் அனைவரையும் களைப்படைய செய்தது. ஆனால் என் திருமண மகிழ்ச்சி என்னை உற்சாகப்படுத்தியது. ஆனால் ஒரு சிறிய வீட்டில் மருமகனாக அமர்ந்தபோது எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அங்கு அமர்வது மிகவும் மோசமாக உணர்ந்தேன். அம்மாவிடம் பெரியம்மாவிடம் சொல்லி திருமணத்தை மண்டபத்தில் நடத்தலாம் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் தங்கள் சிறிய வீட்டிலேயே ஏற்பாடு செய்துவிட்டனர். நான் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக பொறுத்து கொண்டேன். நான் ஆவலுடன் என் மணப்பெண்ணை எதிர்பார்த்தேன். சிறிது நேரத்தில் திருமண மந்திரங்கள் ஓதப்பட்டு திருமணம் முடிந்தது. நான் கேள்வியுடன் அம்மாவை பார்த்தேன். எனக்கு பசி எடுத்தது. ஆனால் மணப்பெண் வீட்டார் எந்த உணவையும் வழங்கவில்லை. கடைசியாக சோர்ந்து என் மாமனாரிடம் கேட்டேன். என் கேள்வியை கேட்டு அவர் அமைதியாகிவிட்டார். பின்னர், மகனே, நாங்கள் முன்பே சொல்லிவிட்டோம், மணமக்கள் கூட்டத்திற்கு உணவு வழங்க முடியாது. உன் அம்மாவிடம் முன்பே பேசிவிட்டோம். அவர்கள் மணமக்கள் கூட்டத்திற்கு உணவு வழங்குவதாக கூறினார்கள் என்று சாதாரணமாக கூறினார். ஆனால் எனக்கு மலை மீது இடி விழுந்தது போல் இருந்தது. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இது எனக்கு அவமானமாக இருந்தது. என்னுடன் வந்த விருந்தினர்கள் உணவு தேடி அலைந்தனர். என் முகம் வெட்கத்தால் சிவந்தது. மாமியார் வீட்டாருக்கு எதிராக என் மனதில் முதல் முடிச்சு உருவாகியது. நான் அமைதியாக எழுந்து ஒரு அறிமுகமானவருக்கு தொலைபேசி செய்து உணவு ஏற்பாடு செய்தேன். சிறிது நேரத்தில் மணமக்கள் கூட்டத்திற்கு உணவு வந்தது. அம்மாவிடம் ஏதாவது கேட்க விரும்பினேன். ஆனால் அது சரியான நேரமல்ல. நான் என்னை தேற்றிக் கொண்டேன். பின்னர் மணப்பெண்ணை என் முன் அமர வைத்த போது எனக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. அவள் உயரமாக இருந்தாள். முகத்தில் முக்காடு அணிந்திருந்தாள். அவளின் அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்தை பார்த்து அவள் நிச்சயமாக அழகாக இருப்பாள் என்று நினைத்தேன். இப்போது எனக்கு விரைவாக விடைபெற வேண்டும் என்று தோன்றியது. மணமக்கள் கூட்டம் நகரத்திற்கு திரும்பியது. நாங்கள் திரும்பிய போது இரவாகிவிட்டது. நான் ஆவலாக இருந்தேன். ஆனால் அம்மாவிற்கு சடங்குகள் முக்கியமாக இருந்தன. பல சிறிய சடங்குகளை செய்யும் போது இரவு 12 மணி ஆகிவிட்டது. இறுதியாக நான் அம்மாவிடம் சைகையால் என் அறைக்கு செல்ல விரும்புவதாக கூறினேன். எல்லோரும் இதை பார்த்து சிரித்தனர். பின்னர் அம்மா என் மனைவியை அறைக்கு அழைத்து வந்து அமர வைத்தார். அவர்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. அதன் காரணம் எனக்கு புரியவில்லை. விருந்தினர்கள் அறையை விட்டு வெளியேறியவுடன் நான் கதவை மூடினேன். திரும்பினேன். என் மனைவி தன் லெஹங்காவை விரித்து படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அறை மென்மையான பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நான் மெதுவாக படுக்கையை நோக்கி நடந்து அவள் முன் அமர்ந்தேன். இன்று என் ஆசைகள் நிறைவேறும் நாள். என் அற்புதமான வாழ்க்கையில் இருந்த ஒரே குறை இன்று நிறைவடைந்தது. ஒரு அழகான மனைவி. அவளின் வருகை என்னை முழுமையாக்கியது. நான் கையை நீட்டி அவளின் முக்காட்டை உயர்த்தினேன். ஆனால் அடுத்த கணம் என் கால்களுக்கு கீழே பூமியே நழுவியது. என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனெனில் என் பெரியம்மாவின் மகள் முன்னால் அமர்ந்திருந்தாள். அவள் புன்னகைத்தாள். ஆனால் அவள் புன்னகையிலும் அவள் முகத்தில் எந்த தனித்துவமான ஒளியும் இல்லை. அவளின் நிறம் மிகவும் கருமையாக இருந்தது. அவளின் முக அமைப்பும் சாதாரணமாக இருந்தது. மேலும் மிக முக்கியமாக அவளின் வலது கன்னத்திற்கு மேலே ஒரு பெரிய மச்சம் இருந்தது. என் மனதில் ஒரு வலி உருவாகியது. அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒருவேளை என் பாராட்டு அல்லது மூங்கில் பரிசு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு பார்வை பார்த்த பிறகு மீண்டும் அவளை பார்க்க என் மனம் இடமளிக்கவில்லை. கோபமும் துக்கமும் என் மனதை உடைத்தன. இது என்ன செய்து விட்டாய் அம்மா? நீங்கள் மிகவும் அழகாக இருப்பதாக கூறினீர்கள். ஆனால் இவள் தோற்றம் இப்படி இருக்கிறது. ஒரு முறை பார்த்த பிறகு மீண்டும் பார்க்க முடியாது. நீ என் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லை என்று கசப்பான வார்த்தைகள் என் உதடுகளில் இருந்து வெளிப்பட்டன. அவள் இதுவரை மென்மையாக புன்னகைத்து கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென மௌனமாக என்னை பார்த்தாள். என் வார்த்தைகள் அவள் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தன. நான் வெறுப்புடன் அவளை பார்த்து வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் எப்போதும் வெள்ளை நிறம் விரும்பினேன். ஆனால் என் மனைவியின் நிறம் இவ்வளவு கருமையாக இருக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. கருமை நிறத்தில் செய்யப்பட்ட மேக்கப் அவளை மேலும் அசிங்கமாக்கியது. நான் பதறி படுக்கையிலிருந்து கீழே இறங்கி, நான் உன்னை விவாகரத்து செய்வேன். உன்னை என் மனைவியாக வைத்திருக்க முடியாது.
நாளை வரவேற்பு விழாவில் எல்லோரும் உன்னை பார்த்து என்னை கேலி செய்வார்கள் என்று கூறினேன். என் வார்த்தைகளால் அவள் முகத்தில் மௌனம் பரவியது. திடீரென படுக்கையிலிருந்து கீழே இறங்கி என் கால்களை பிடித்து, இல்லை அஜித், கடவுளுக்காக என்னை விவாகரத்து செய்யாதீர்கள். என் பெற்றோர் மிகவும் ஏழைகள். இந்த அதிர்ச்சி அவர்களுக்கு மலை போல இருக்கும். நான் அசிங்கமாக இருந்தால் அதற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தருவேன். தயவு செய்து என்னை விவாகரத்து செய்யாதீர்கள் என்று அழுது கொண்டே கூறினாள். ஆனால் அவளின் கருமையான கைகளில் என் வெள்ளை கால்கள் விசித்திரமாக தோன்றின. நான் பின்னால் நகர்ந்தேன். நான் என் தொப்பியை கலற்றி எறிந்தேன். அறையில் உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. அவள் அழுது கொண்டிருந்தாள். திடீரென எழுந்து, உங்களுக்கு என் தோற்றம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களை ஒருபோதும் தடுக்க மாட்டேன். ஆனால் என் பெயரை என்னிடமிருந்து பறிக்காதீர்கள். நான் இந்த வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில் இருப்பேன். உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பேன். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று கூறினாள். அவளின் வார்த்தைகள் என் மனதில் மேலும் வெறுப்பை தூண்டின. அவளுடனான எந்த ஒரு தொடர்பும் இப்போது என்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. நீண்ட நேரம் அறையில் நடந்த பிறகு இறுதியாக கதவை திறந்து வெளியே சென்றேன். அம்மா வெளியே சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் வெளியே வருவதை பார்த்து அவர்கள் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை தோன்றியது. அவர்கள் என்னிடம் இந்த நேரத்தில் நான் ஏன் வெளியே வந்தேன் என்று கேட்கவில்லை. அவர்கள் அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தனர். நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். எவ்வளவு நேரம் தெருக்களில் அலைந்தேன் என்று தெரியவில்லை. இறுதியாக என் விருப்பப்படி ஒரு அழகான பெண்ணை மணந்து கொள்வேன் என்று முடிவு செய்தேன். மறுநாள் வரவேற்பு விழா இருந்தது. நான் அவளிடம் முக்காட்டை அகற்றக்கூடாது என்று கண்டிப்பாக கூறியிருந்தேன். அந்த பாவப்பட்டவள் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாள். முழு விழாவின் போதும் மக்கள் வரவேற்பு விழாவில் மணப்பெண்ணுக்கு முக்காடு இருக்கக்கூடாது என்று கூறினர். ஆனால் அம்மா அனைவரையும் அமைதிப்படுத்தினார். என் மனம் அவளிடமிருந்து முற்றிலும் விலகிவிட்டது. திருமணத்திற்கு பிறகு விருந்துகள் தொடங்கிய போது நான் பல இடங்களுக்கு மறுப்பு தெரிவித்தேன். மறுநாள் நான் வேலைக்கு செல்ல தொடங்கினேன். ஆனால் என் நெருங்கிய நண்பன் கபீர் ஏதோ புரிந்து கொண்டான். என்னை போன்ற பயண ஆர்வலர் திருமணத்திற்கு மறுநாளே வேலைக்கு செல்வது அவனுக்கு தவறாக தோன்றியது. அவன் என்னை அன்று மாலை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தான். நான் மறுக்க விரும்பினேன். ஆனால் அவன் என் மறுப்பை கண்டிப்பாக நிராகரித்தான். திருமணத்திற்கு மறுநாள் யார் வேலைக்கு செல்வார்கள்? நீ ஹனிமூனுக்கு செல்லவில்லை. இப்போது உன் மனைவியுடன் என் வீட்டு விருந்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறினான். என் முகத்தின் வாடிய தோற்றத்தை பார்த்து அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். விருப்பமில்லாமல் அன்று மாலை நான் என் மனைவியுடன் அவன் வீட்டிற்கு சென்றேன். என் இரு நண்பர்களும் என்னுடன் ஒரு சாதாரண தோற்றமுள்ள பெண்ணை பார்த்தவுடன் என் முகம் வாடியிருப்பதற்கு காரணம் புரிந்து கொண்டனர். கபீரின் தங்கை பல வகையான உணவுகளை செய்திருந்தாள். அவள் வீட்டார் என்னை குடும்ப உறுப்பினராகவே கருதினர். கபீர் உணவு உண்ண அழைத்தான். ஆனால் நான் ஒரு கணம் தயங்கினேன். அவனது தங்கை உணவு மேசையை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் என் பார்வையை அகற்ற மறந்தேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். பூமிக்கு நேரடியாக சொர்க்கத்தில் இருந்து வந்தவள் போல் இருந்தாள். நீண்ட சுருள் முடி, மென்மையான முகம், வெள்ளை நிறம் என் மனதை கவர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் நான் என் மனைவியாக விரும்பினேன். என் பார்வையின் திசையை உணர்ந்தவுடன் அவள் என்னை பார்த்து அவள் முகத்தில் வெட்கத்தின் சிவப்பு பரவியது. என் இதயம் கட்டுப்பாட்டை இழந்தது. எப்படியாவது அவளை என் மனைவியாக்க வேண்டும் என்று விரும்பினேன். என் அசிங்கமான மனைவி இவை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் குறைவாக உணவு உண்டாள். கபீர் வீட்டிலிருந்து திரும்பும்போது நான் மனதளவில் கபீரின் தங்கையை பற்றி பேச முடிவு செய்திருந்தேன். அதிக நேரம் காத்திருக்கவில்லை. மறுநாள் நான் என் மனதில் இருந்தவற்றை அவனிடம் கூறினேன். அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அஜித், 2 நாட்களுக்கு முன்புதான் உன் திருமணம் நடந்தது என்று கூறினான். நான் திகைத்தேன். எனக்கு இப்படி ஒரு அசிங்கமான மனைவி வேண்டாம். அது அம்மாவின் தேர்வு. நான் என் விருப்பப்படி திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினேன். நான் உன் தங்கைக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் தருவேன் என்று நான் அவனுக்கு உறுதியளித்தேன். என் அற்புதமான அந்தஸ்து, சிறந்த வேலை, பணத்தின் பெருக்கெடுப்பு ஆகியவை அவனை யோசிக்க வைத்தன. இறுதியாக அவன் என் பக்கம் முடிவு செய்து என் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். வீட்டிற்கு வந்தவுடன் முதலில் அம்மாவிடம் கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எல்லாம் முன்பே முடிவு செய்யப்பட்டது போல இருந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு நான் பிரீத்தியை மணந்து அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவளின் அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து என் முதல் மனைவி ஜோதிகா சில கணங்கள் அப்படியே நின்று
பின்னர் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினாள். நான் அலமாரியிலிருந்து அவளின் உடைகளை எடுத்து சோபாவில் வைத்து, இந்த அறையில் இனி பிரீத்தி இருப்பாள், நீ அம்மாவின் அறையில் அல்லது கிடங்கு அறையில் தூங்கு என்று வெறுப்புடன் கூறினேன். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அவள் அமைதியாக கிடங்கு அறையை தன் இடமாக்கி கொண்டாள். அம்மா காலையிலிருந்து இரவு வரை அவளிடம் வேலை வாங்கினார். அவளுக்கு இலவச பணிப்பெண் கிடைத்தது போல இருந்தது. அவர் அவளை அடிக்கடி கண்டித்து அவமானப்படுத்தினார். என் மென்மையான இயல்பு கொண்ட அம்மாவின் இந்த புதிய தோற்றம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் ஜோதிகாவிடம் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. எனவே அம்மா அவளுடன் எப்படி நடந்து கொண்டாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் என் புதிய வாழ்க்கையில் மூழ்கியிருந்தேன். பிரீத்தி நாகரிகமான பெண்ணாக இருந்தாள். அவள் புதிய பாணியில் உடைகள் அணிந்து எப்போதும் மேக்கப் செய்திருப்பாள். அவளின் அழகை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் ஜோதிகா செய்தாள். எனவே பிரீத்திக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு நான் பிரீத்தியை அழைத்து ஹனிமூனுக்கு சென்றேன். ஐரோப்பாவில் நீண்ட பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்தபோது பிரீத்தி கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. என் வாழ்க்கை இப்போது முழுமையடைய போகிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் என்னை தொந்தரவு செய்தது. அமைதியாக வீட்டில் நடமாடும் ஜோதிகா இப்போது ஒரு நிழல் போல தோன்றினாள். அவள் ஒருபோதும் எதுவும் கூறவில்லை. பலமுறை அம்மா அவளை அடித்தும் அவள் அமைதியாக பொறுத்து கொண்டாள். ஒரு நாள் பால் கவிழ்ந்ததற்காக அம்மா அவளை குச்சியால் அடித்தார். அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் உதடுகளிலிருந்து ஒரு புகாரும் வரவில்லை. அன்று ஏனோ என் மனதில் ஒரு விசித்திரமான பதட்டம் நிரம்பியது. நான் வேலையில் இருந்ததால் அவளின் புகார் அளிக்கும் பார்வைகள் எங்கும் எனக்கு தோன்றின. இன்று அதனால்தான் நான் விரைவாக திரும்பினேன். இப்போது இந்த இரவு நேரத்தில் நான் பார்த்தவற்றை பார்த்து நான் அழுது கொண்டிருந்தேன். என் குழந்தை உரத்த குரலில் அழுது கொண்டிருந்தது. நான் எழுந்து பார்த்தேன். பிரீத்தி கவலையின்றி உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை உலுக்கி குழந்தையின் அழுகையை சுட்டி காட்டினேன். ஆனால் அவள் புரண்டு மீண்டும் உறங்கினாள். நான் ஒரு குளிர்ந்த மூச்சு விட்டேன். அவள் அழகாக இருந்தாள். ஆனால் அவளிடம் எந்த நாகரிகமும் இல்லை. முழு இரவும் குழந்தை அழுதால் நானே அவனை பராமரிப்பேன். குழந்தைக்கு பால் ஊட்டி நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் பயணம் மீண்டும் அந்த அறையை நோக்கி இருந்தது. அங்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த காட்சியை பார்த்தேன். இந்த முறை கிடங்கு அறையின் கதவு திறந்திருந்தது. எதிரே ஜோதிகா அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அம்மா இன்னும் அவள் முன் நின்று கொண்டிருந்தார். பார்த்தாயா, உன் அம்மா திருமணத்திற்கு பிறகு என்னுடன் செய்தவற்றிற்கு நான் எப்படி பழி வாங்கினேன். உன் தோற்றத்தை பார்த்தவுடன் என் மகன் உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டான் என்று எனக்கு தெரிந்தது. அதனால் தான் நான் உன்னை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இப்போது பார், நீ வீட்டில் குப்பை போல இருக்கிறாய். உன் அம்மாவின் மனதிற்கு ஏற்படும் வலியை பார்த்து எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. இந்த அரை இரவில் கடவுளின் மாலை ஜெபித்து என்ன நிரூபிக்க முயற்சிக்கிறாய்? மிகவும் புனிதமாக நடிக்கிறாயா? எழு, எனக்கு பால் சூடு செய்து கொண்டு வா என்று அம்மா கூறி அவள் மீண்டும் அழுது அமைதியாக எழுந்து நின்றாள். இதை பார்த்ததும் என் மீது ஒரு மலை உடைந்து விழுந்தது போல இருந்தது. அம்மா தங்கள் பழைய பழிவாங்கலுக்கு என்னை பயன்படுத்தியிருந்தார். எனக்கு தெரியாது பெரியம்மா அவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று. முதலாளிக்கு தொடர்ந்து என் மீது புகார்கள் தரப்பட்டு கொண்டிருந்தன. என் குழந்தை அனாதை போல முழு நாளும் கிடந்தது. பிரீத்தி தன் அழகிலும் அலங்காரத்திலும் மூழ்கி இருந்தாள். ஜோதிகா என்னை கடந்து செல்ல முயன்றாள். ஆனால் நான் அவள் கையை பிடித்தேன். அம்மாவிடம், இந்த இரவு நேரத்தில் நீங்கள் என் மனைவியுடன் இப்படி நடந்து கொள்ள முடியாது. அம்மா, இன்று நான் கேட்டவற்றுக்கு பிறகு இந்த பாவத்தை என் தலையில் சுமக்க விரும்பவில்லை. இன்று முதல் ஜோதிகாவுக்கு நான் மனைவியின் மரியாதையை வழங்குவேன். அவள் இனி கிடங்கு அறையில் இருக்க மாட்டாள். மாறாக மற்றொரு அறையில் இருப்பாள். இந்த இரு மனைவிகளுடனும் நீதியாக நடப்பது இனி எனது பொறுப்பு. இனி நீங்கள் என் மனைவியிடம் எதுவும் கூறக்கூடாது என்று கையை உயர்த்தி அம்மாவிடம் கூறினேன். அவர்கள் முகம் வெளுத்து போயிருந்தது. ஆனால் ஏனோ என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி பரவுவது போல உணர்ந்தேன். ஜோதிகாவின் கண்ணீர் நிறைந்த கண்களில் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சி மின்னியது. அவள் முகத்தில் புன்னகை இருந்தது. நான் அவள் முகத்தை உற்று பார்த்தேன். அவளின் துப்பட்டா சற்று விலகி இருந்தது. அவள் முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் பரவி இருந்தது. அவள் அழகாக இல்லை, ஆனால் அசிங்கமாகவும் இல்லை. நான் மெதுவாக அவள் கையை பிடித்து அவளை என் அறையை நோக்கி அழைத்து சென்றேன். காலையில் நான் அறிவித்தேன், நான் என் இரு மனைவிகளுக்கும் சமமான உரிமைகளை வழங்குவேன். பிரீத்தி முதலில் மிகவும் அழுதாள், கத்தினாள். ஆனால் பின்னர் அமைதியானாள். ஏனெனில் என் செல்வமும் சொத்தும் இழக்கப்படுவது
அவளுக்கு ஏற்க முடியவில்லை. ஜோதிகா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். எழுந்து உட்காரும் போதும் கூட கடவுளுக்கு நன்றி கூற மறக்கவில்லை. வீட்டின் எல்லா வேலைகளையும் அவள் முன்பு போலவே செய்தாள். வித்தியாசம் என்னவென்றால் இப்போது அவள் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக எப்போதும் புன்னகை இருந்தது. அவளிடமிருந்து உண்மையான மகிழ்ச்சியை தரும் மனைவி எப்படி இருப்பாள் என்று நான் உணர்ந்தேன். என் உடைகள், காலணிகள் எப்போதும் தயாராக இருந்தன. அவள் தன் கைகளால் எனக்கு சூடான உணவு பரிமாறினாள். ஒருபோதும் புகார் செய்யவில்லை. இப்போது நான் அவளுடன் செய்த அநீதிகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனதில் உறுதியாக முடிவு செய்தேன். இந்த கதையின் தார்மீக பாடம் இதுதான். உண்மையான மகிழ்ச்சியும் உறவும் வெறும் தோற்றத்தாலோ காட்சி பொருளாலோ உருவாவதில்லை. மாறாக அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மையால் உருவாகிறது. ஒரு மனிதன் தன் உள்ளத்தை ஆராய்ந்து தன் தவறுகளை ஏற்று அவற்றை திருத்த முடிவு செய்யும் போது அவன் உண்மையில் நீதியை நிலைநாட்டுகிறான். தன்னுடனும் மற்றவர்களுடனும் ஜோதிகா போன்ற மனைவியின் அன்பையும் மரியாதையையும் பெறுவதால் அஜித்துக்கு உண்மையான அழகு வெளிப்புறத்தில் இல்லை, மாறாக உள்ளார்ந்த தியாகம், சேவை மற்றும் புன்னகையில் இருக்கிறது என்று உணர்ந்தான். இந்த கதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கருத்து பெட்டியில் கூறுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை செட் செய்து கொள்ளுங்கள். நன்றி.